இந்த ரெட்டத்தலைன்னு பேர் எதுக்கு வச்சீங்க? அவர் தான் அவர தலைன்னு கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாருன்றதுக்காக, அந்த பேர எடுத்து வச்சு உங்க படத்துக்கு ப்ரமோஷனா வச்சா, அட்லீஸ்ட் அந்த பேருக்காவது ஒரு படம் நல்ல படமா எடுக்க வேணாம்? அருண் விஜய், சித்தி இதானி, தனியார் ரவிச்சந்திரன், பாலாஜி முருகதாஸ் மற்றும் பலர் நடிச்சு, சாம் சேஸ் அவர்களின் இசையில கிறிஸ் திருக்குமரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படம் தான் ரெட்டை தல. ஸோ இந்த படத்தோட கரு சொல்றதுக்கே எனக்கு நிறைய மூளை வேணுங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை தான். ஒரே உருவம் கொண்ட 2 பேர் மாத்தி மாத்தி கொலை பண்ணி அவங்கவங்க இடத்துக்கு மாறி போயிடலாம் நினைக்கிறாங்க. அதுல யார் ஜெயிச்சா, யார் மாறினா, அது மாறினால அவன் சந்திச்ச விளைவுகள்லாம் என்ன? அதுதான் கதை. ஸோ இந்த படத்துல வந்துட்டு அந்த சண்டை காட்சிகள்ல தான் அந்த படம் இருக்கு. என்ன முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஹாலிவுட் ஜான்விக்க வந்து தமிழ்ல கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணது வரைக்கும் சந்தோஷம். ஆனா அந்த முயற்சி திருவினையாச்சா அப்படின்றது தான் இங்க கேள்விக்குறி. ஏன்னா சண்டை காட்சிகளுக்கு காட்டின முனைப்பும், அருண் விஜய் அவர்களின் பிசிக்குக்கும் அவரோட அந்த கேரக்டர் எவால்வுக்கும் பண்ண முனைப்பும் கதையிலும் திரைக்கதையிலும் காட்டியிருந்தாங்கன்னா கேள்விக்குறி தான். எதுலையுமே அது காட்டலன்னு தான் உண்மை. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறது எண்டு வரைக்கும் பிளான்டாவே இருந்தா, அதாவது ஒரு படம் ஒரு சாப்பாடு வந்து கலர்ஃபுல்லா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அதுல உப்பு இல்லைன்னா, இல்ல அதோட சுவைக்கு தேவையான சக்கரை இல்லைன்னா அந்த 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 ஐட்டம் எவ்வளவு பிளாண்டா இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. ஏன்னா எந்த விதமான சுவையும் இல்லாம பிளான்டான ஒரு படம் தான் நான் சொல்வேன். ஏன்னா வெறும் சண்டை காட்சிகளை வச்சு மாஸ் எலிவேஷனை வச்சு யூஸ் பண்ணி ஒரு பக்காவா ஒரு ஜான்விக் படம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க போல. தலைவா அது ஹாலிவுட். ஹாலிவுட்ல நீங்க என்ன காட்டினாலும் நீங்க ரசிக்கவும் செய்வாங்க, அதை வரவேற்கவும் செய்வாங்க. ஆனா இங்க தமிழ். இந்த தமிழ்ல ஒரு சண்டை காட்சினா அந்த சண்டை ஏன் வருதுன்றதுக்கான அடிப்படை ஒரு தேவை இருக்கணும், ஒரு கதை இருக்கணும். அதே மாதிரி அது முடிகிறப்போ அந்த சண்டை காட்சி முடிஞ்சதுலேருந்து அந்த கதையை கண்டினியூ ஆகிற விதத்திலையும் ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். அப்படிதான் நம்மளுங்க ரசிப்பாங்களே ஒழிய சும்மா வர இடத்துல சண்டை காட்சி வச்சா ஓகே வெட்டு குத்து கொலை பண்ணு அப்படின்ற இடத்துல கண்டிப்பா மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு முயற்சி பண்ணிருக்கீங்க. அதனால கதையும் கோட்டு விட்டு, அந்த கதையை சுத்தி பின்ன வேண்டிய திரைக்கதையிலும் கோட்டு விட்டு, அதனால நீங்க பண்ண வேண்டிய அந்த மேக்கிங்லையும் கோட்டு விட்டு கம்ப்ளீட்டா ஒரு கோட்டை விட்ட படம்னு வச்சிருக்கலாம். ரெட்டை யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அமைச்சரான மேக்கிங்கா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு ஒரு சாம் சிஎஸ் இசை அப்படின்னும் போது அது எவ்வளவு தூரத்துக்கு பிரமாதப்படுத்திருக்கலாம். பட் தலைவனும் என்னன்னு தெரியல. கைதி விக்ரம் வேதால இருந்து அவர் வெளியிலே வரலையா, இல்ல பல படங்கள் இதே மாதிரி தான் இசை வேணும்னு படத்தோட இயக்குநர்கள் கேட்கறாங்கன்னு தெரியல. தலைவா இனி யார் கேட்டாலும் அந்த சாம் சிஎஸ் இதுல இது சாம் சிஎஸ் 2.0 அப்படின்ற மாதிரி நீங்க மாத்திருங்க. ஏன்னா அதே இசையை மறுபடியும் கேட்க கேட்க உங்களோட உண்மையான டேலண்ட் என்னன்றது உங்களுக்கே மறந்து போச்சா? ஒரு காதல் பாட்டா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு மாஸ் எலிவேஷனா இருக்கட்டும், பின்னி படம் எடுக்கக்கூடிய டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு. பட் அதை வெளிப்படுத்துறதுக்கான ஸ்டேஜ் உங்களுக்கு இன்னும் கிடைக்கலையன்றதா வருத்தத்துக்குரிய இருந்தது. எனக்கு இந்த படத்துல சாம் சிஎஸோட எஃபர்ட்டுமே பெருசா இல்லைன்றதா பெரிய வருத்தமே. அதை தாண்டி அருண் விஜய் நிறைய முனைப்பு, நிறைய உழைப்பு எல்லாம் தெரியுது. பட் ஸ்டில் ஒரு கதை கேட்கிறப்போ இன்னுமே தெளிவா கேட்டு அதை செயல்படுத்திருக்கலாமோன்ற ஒரு கவலை தான் எனக்கு இந்த படம் பார்க்குற போது இருந்து. ஓவராலா படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸுங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அந்த முயற்சி எல்லாமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல தான் முடிஞ்சது. எதுவுமே பெருசா புதுசா இல்லை. எல்லாமே வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற சின்ன பசங்க கூட நல்லா எடுப்பாங்கன்ற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ எனக்கு இது ஓவராலான ஒரு படம் டிசப்பாயின்மெண்ட் தான். 100க்கு வந்து 25 தான் கொடுப்பேன். அதுக்கு மேல சல்லி பிசா தேராது. அதுவுமே அருண் விஜயோட உழைப்புக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு தான். ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்கலாமா வேணாமன்றது உங்களோட இதிலே விட்டுறேன். வேணும்னா ஓடிடியில் வேணும்னா வெயிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி திரை விமர்சனமும் சரி, இல்ல பொலிட்டிகல் விஷயங்களும் சரி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மீட் நெக்ஸ்ட் டைம். பை ஃப்ரம் உங்க விஜய் ராதகன்.